நீங்க உங்க ரைட ஷேர் பண்ணி சம்பாதிக்கணுமா? நீங்க எங்கேயாவது போகும்போது டிராவல் காஸ்ட்ட கம்மி பண்ணணுமா? GoShare ட்ரிப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்க குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7.5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 மில்லியனாக மாறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெட் டிவி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். பேட்டை விசுவாசம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து தீபாவளிக்கு எப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகும், தளபதி 63 அதில் தளபதியை பார்க்க வந்து பயங்கரம் எதிர்பார்த்துருக்காங்க. இந்த நிலையில் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஆள போகிறான் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக தமிழர்களோட ஒரு ஐக்கானான ஒரு பாட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டாக போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும். தமிழர்களோட பெருமை இந்த வீரத்தெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பாட்டு கேட்டோன்னா எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. இப்போ வந்து ஆள போகிறான் தமிழ்னு சொன்னோன்னா அந்த மெர்சல் படத்தில் இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக ஏன் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஐக்கானான ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மட்டுமே இது வரைக்கும் தமிழ் சாங் வந்து வாங்காத அளவுக்கு பெரிய ஒரு வியூஸ் வாங்கியிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 90 மில்லியன் வியூஸ் வந்து ஆள போகிறான் தமிழ்னு கிடைச்சிருக்கு. இது வரைக்குமே எந்த ஒரு பாட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு வியூஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைதிஸ் கொலவரி அந்த பாட்டு வந்து 173 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. ஆனால் அந்த பாட்டு வந்து ஒரு காமனான வேர்டிங்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த பாட்டு வந்து ஒரு தமிழர்களோட பெருமையை வந்து சொன்ன பாட்டு இவ்வளோ பெரிய ஒரு வியூஸ் வாங்கிச்சு வந்து உண்மையில ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேட்டை விசுவாசம் இந்த 2 படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்து படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து விஸ்வாசம் மூவி ரிவ்யூ இருக்குது, ரைட் சைடில் வந்து பேட்ட மூவி ரிவ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இந்த 2 மூவி ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா வந்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இடையில ஒரு லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனடி அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.